ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டைனமிக்ஸ் டிஎன்பிசி ஹப். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிசி குரூப் 4 தேர்வுக்கான இந்தியாவின் வரலாறு அப்படின்ற டாப்பிக்கில் என்னென்ன கொஷின் கேட்குறாங்க, அது எந்தெந்த யூனிட்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத தெளிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். இது உங்களுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி இருக்கும். இதை பார்த்து நீங்கள் பயன்பெறணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சின்ன சப்போர்ட் கூட எனக்கு மிகப்பெரிய சக்தியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்தியாவின் வரலாறு அப்படின்ற டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் வரலாறு பண்பாடு மற்றும் தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு, இந்த ரெண்டு டாப்பிக்குமே ஹிஸ்ட்ரியில் தாங்க இன்வால்வ் ஆகுது. சிந்துவெளி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள், தென்னிந்தியாவின் வரலாறு, இந்திய பண்பாட்டின் இயல்புகள், சமூக சீர்திருத்தங்கள், வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், மொழி, வழக்காறு, இந்தியா ஒரு மதச்சற்ற நாடு, தமிழ் சமூக வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள், இது எல்லாம் இன்வால்வ் ஆகுதுங்களா? இப்போ பாருங்களேன். இப்போ இதை நம்ம ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி பார்க்கலாமா? இப்போ 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் ஃபர்ஸ்ட் டேர்மில் 2024, 22, 2019 எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ற மொத்த டீட்டெயிலையும் நான் இங்கே பண்ணியிருக்கேன். அதாவது இது 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் மட்டும், ஓகேங்களா? சிந்துவெளி நாகரிகம் அப்படின்றது 3வது யூனிட்டுங்க. அதில் 2024 ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, சிந்துவெளி மக்களுக்கு இரும்பின் பயன்பற்ற தெரியாது மற்றும் குதிரையை அறிந்திருக்காது. இதோட ஃபர்தர் வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவான சோர்ஸ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோன்னு போடுவோங்க, அதையும் பார்த்து பயன்பெறுங்க. சிந்துவெளி நாகரிகத்தில் ஒரு கொஷின், 2022 2 கொஷின், 2019 ஒரு கொஷின். ஆக மொத்தம் சிந்துவெளி நாகரிகத்தை 6th ஸ்டாண்டர்டில் நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை கொஷின்ஸ் வருதுன்றது தெளிவான இதோட இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்களேன், 6th ஸ்டாண்டர்டில் 3rd டேர்மில் பார்த்தீங்கன்னா குப்தர்கள், இதுலேயே உங்களுக்கு ப்ரையாரிட்டிஸ் ஆகும். நம்ம எல்லா டாப்பிக்கும் படிக்கணுமா இல்லை? ஏன்னா இப்போ நமக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரியில் 5 கொஷின்ஸ் தான் கேட்க போகிறாங்க. ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நம்ம எதை படிக்கணும், எதை படிக்கக்கூடாதுன்னு. இது 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, கடந்த 3 ஆண்டுகளோட தெளிவான அனலைஸ்மெண்ட் டீட்டெயிலுங்க. ஸோ இந்த டேட்டா வச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம எப்படி இதில் படிக்கணும், எங்கே படிக்கணுன்றது தெளிவாக தெரியும். இப்போ குப்தர்கள் பார்த்தீங்கன்னா 2024 ஒரு கொஷின், 2022 3 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்படிங்க வாங்களேன். தென்னிந்திய அரசுகள் பாருங்க, அதாவது 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் ஒரு 5 யூனிட் படிச்சிங்கன்னா எவ்வளோ கொஷின் வருது, அதில் மெயின் ஃபோக்கஸ்டாக 3 யூனிட் படித்தா எவ்வளோ கொஷின்ஸ் வருதுன்றது உங்களுக்கு தெரியும். தென்னிந்திய அரசுகளில் 2 கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மொத்த கேள்வி 2024 2, 2022 5, 2019 3 கொஷின்ஸுங்க. இப்போ 7th ஸ்டாண்டர்ட் புக்கு வாங்களேன், தென்னிந்தியாவின் புதிய அரசுகள், பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும், இந்த டாப்பிக்லாம் இம்பார்ட்டன் தான், ஆனால் இதுவரையும் பெருசாக கேள்வி இதில் வரலைங்க. டெல்லி சுல்தானியம், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நான் குரூப் 4 எக்ஸாம் அனலைஸ் பண்ணிட்டு வச்சு சொல்கிறேங்க. 7th ஸ்டாண்டர்ட் பாருங்களேன், 2nd டேர்மில் விஜயநகர பாமினி அரசுகள், இந்த இடத்துல கொஷின் கேட்காம இந்த விஜயநகர பாமியை 11th வச்சு கேட்டுருக்காங்க. அதாங்க விஷயம். 11th பார்த்தீங்கன்னா, ஏன்னா இங்கே நான் போட்டுட்டேன்னா இதோட நிப்பாட்டிடுவீங்க படிக்க, அதனால தான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஏன்னா அந்த கொஷினும் அங்கே இருந்தால் எடுக்கப்பட்டது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாமினி விஜயநகரத்திலே பார்த்தீங்கன்னா விஜயநகர நாணயங்கள் தங்க நாணயங்களை வெளியிட்டாங்க. அது பக்கோடா, அது வாரகன் அப்படின்றதெல்லாம் இதில் தாங்க தெளிவாக பாக்ஸ் கண்டென்ட்ல மென்ஷன் ஆகும். இதில் அவ்வளோ பெரிய டீட்டெயில் இருக்காது. அதனால தான் இங்கேயும் படிக்கணும், அதே சமயத்தில் நம்ம இங்கேயும் படிக்கணும். இதுதாங்க முகலாய பேரரசு பார்த்தீங்கன்னா இங்கே 2019 ஒரு கொஷின் தான், சரிங்களா? ஏன்னா இந்த தடவை பாமினிலே பார்த்தீங்கன்னா தனது வெற்றிகளின் நினைவாக 2ஆம் அலெக்சாண்டர் என்று நாணயங்களை பேர் திறந்த அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா, அது எந்த இடத்துல இன்வால்வ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டில் தான் இன்வால்வ் ஆகுது. ஸோ இங்கேயும் படிச்சுக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மராத்தியர்கள் மற்றும் பீஸ்வாக்கள் எழுச்சி, ஓகேங்களா? இங்கே ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, இங்கே ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த கொஷின்ஸ்லாம் டிட்டோவா இந்த புக்கில் இந்த இடத்துலாம் இருக்கு அப்படின்றதுக்காக தாங்க இந்த மாதிரி அனலைஸ் பண்ணியிருக்கேன், சரிங்களா? இதை நீங்கள் பார்த்து இது எல்லா டாப்பிக்கும் நீங்கள் கவர் பண்ணணும். இதுதான் மெயின் தீமாக இருக்கணும். இதில் நம்ம ப்ரையாரிட்டிஸ் பண்ணி நம்ம எங்கே படிக்கணுன்றத மெயின் தீம்ங்கிறது. அடுத்து பாருங்க, தமிழ்நாட்டில் கலை, கடலை கலை, அது இருக்குங்களா? ஸோ இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொஷின்ஸ் வருதுன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா? அப்படியே பாருங்க, 9th ஸ்டாண்டர்ட், இந்த சிந்துவெளி நாகரிகத்துக்கு நீங்கள் 8th ஸ்டாண்டர்டே படிக்க வேணான்றது தாங்க இது விஷயமா இருக்கு. 9th பாருங்க, பண்டைய நாகரிகங்களில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த தடவை மெசபடோமியாவுக்கும் அது நம்ம தமிழில் இருக்கோம் அந்த தொடர்பு எதுன்றது கியூனிபாம் அப்படின்ற எழுத்துக்கள், அதுதான் இந்த கேள்வி, சரிங்களா? இப்போ 11th ஸ்டாண்டர்டில் எல்லா யூனிட்டையும் படிக்கணுமா? எங்கேருந்து படிக்கணும் அப்படின்னா இந்த யூனிட்ல பார்த்தீங்கன்னா சிந்துவெளி மட்டும்லாம் படித்தாலே போதுங்க. சிந்துவெளியில் ஒரு கொஷின் வரும் கண்டிப்பாக. ஏன்னா இந்த இதில் தான் ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் இன்வால்வ் ஆகுது. இது நான் உங்களுக்கு ஃபர்தராக
நான் எல்லாத்துலேயுமே தெளிவாக பேசுவோங்க. ஏன்னா ஒரு கொஷின் எங்கேருந்து கேட்குறாங்கிறத கண்டுபிடிச்சாதான் அங்கேருந்து கண்டினியூட்டியாக வருதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அந்த டாபிக் ப்ரையாரிட்டிஸ் கொடுத்து படிக்க முடியும். ஏன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் 90 டேஸ் தான் இருக்குது. அதில் தெளிவாக எப்படி படிக்கணுன்றதான் மெயின். சரிங்களா? நீங்கள் படித்ததை ரிவைஸ் பண்ணணும். இட்ஸ் த வெரி ஸ்ட்ராங் டு கிளியர் த குரூப் 4 எக்ஸாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க குப்தர்கள். இப்போ பாருங்க இங்க குப்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளி நாணயங்களை வெளியிட்டோர் சமுத்திரகுப்தர் அப்படின்றதும் ஒரு பாயிண்ட் இன்வால்வ் ஆகுங்க. மற்றபடி குப்தர்கள் டீட்டெயில்டாவே உங்களுக்கு இதுல இன்வால்வ் ஆகிரும். எங்கன்னு பாத்தீங்கன்னா 6th புக்ல. சரிங்களா? அவர் பிற்கால சோழர்கள், பாண்டியர்கள், பாமினி, விஜயநகரத்துல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. முகலாயர், மராத்தியர் இதெல்லாமே இங்கே இன்வால்வ் ஆயிருது. சரிங்களா? அடுத்து 11th எத்திக்ஸ் அப்படின்றாங்களே, எத்திக்ஸ்ல என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. சிந்துவெளி நாகரிகத்துல இருந்து 2022ல 2 கொஸ்டின் கேட்டாங்க. அதாவது குஜராத் அப்படின்றது வந்து லோத்தல் துறைமுகம். அதை யார் கண்டுபிடிச்சாருன்னா SR ராவ் அப்படின்ற டீட்டெயில் வந்து இந்த புக்கில் தான் இன்வால்வ் ஆகுது. 2019ல் RD பானர்ஜி மொகஞ்சதாரோ 1922ன்ற டீட்டெயிலும் இந்த இடத்துல இன்வால்வ் ஆகுங்க. சரிங்களா? மற்றபடி எல்லா யூனிட்ஸ் இருக்கு. ஆனால் நான் என்ன சொல்றேன்னா இதில் 5 கொஸ்டின் தான் கேட்க போறாங்க. அந்த 5 கொஸ்டின்னா இதுவே நம்ம ஒரு கிளாசிஃபிகேஷன் எடுங்களேன். சிந்துவெளியில ஒரு கொஸ்டின் போட்டாலும் அடுத்து பார்த்தீங்கன்னா குப்தர்கள் ஒரு கொஸ்டின் போட்டிங்கன்னா தென்னிந்திய அரசுகள் ஒரு கொஸ்டின் போட்டால் இங்கேயே 3 கொஸ்டின் வந்துடுதுங்க. சரிங்களா? அப்புறம் விஜயநகர பாமினியில ஒரு கொஸ்டின் போட்டீங்கனாலே 4 கொஸ்டின்ங்க. அப்புறம் மராத்தியர்கள் ஒரு 5 கொஸ்டின்ஸ் இன்வால்வ் ஆச்சுங்களா? இவ்வளவுதாங்க விஷயம். ஸோ அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா நீங்க எதை படிக்கிறீங்கன்றதுல தெளிவாக ஸ்ட்ராங்கா இருக்கணும். ப்ரையாரிட்டிஸ் பண்ணி படிக்கணும். எல்லாமே இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே தமிழர் கலைகள் திருவிழாக்கள் எல்லாம் இருக்கு அது எல்லாத்தையும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுவரைக்கும் கேட்டதுல நமக்கு எங்க இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அந்த கொஸ்டின்லாம் எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்றது தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு படிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியாவே இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா சிந்துவெளியில வந்து 6ஆம் வகுப்புல இப்ப நான் என்ன சொல்றேன்னா இந்த புக்கெல்லாம் ஷார்ட் பண்ணுங்க. 6ஆம் வகுப்புல இருக்க எல்லா ஹிஸ்டரியும் படிக்க வேணாம்ல, சிந்துவெளி நகரத்தை தெளிவா படிக்கணும். சரிங்களா? இப்ப சிந்துவெளி நகரத்துக்கே நான் 2 யூனிட் கொடுத்துருக்கேன். அதாவது 6ஆம் வகுப்புல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 2 யூனிட் இருக்கு அப்படின்னு சொல்றேன். ஆனா மெயின் ஃபோக்கஸ் என்னங்க, சிந்துவெளி தான் அப்படின்றது உங்களுக்கு தெளிவா தெரியுதுங்களா? நம்ம எதை படிக்கணும்? சிந்துவெளி தான் படிக்கணும் அப்படின்றது தான் தெரிஞ்சுக்கணும். அடுத்ததுக்கப்புறம் குப்தர்கள். இந்த 6th புக்கோட ப்ரையாரிட்டிஸ் எதை படிக்கணும் படிக்கக்கூடாதுன்றது தெளிவா இருக்கணும். அடுத்து தென்னிந்திய அரசுகள். சரிங்களா? இதெல்லாம் மெயினா படிக்கணுங்க. இதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதை நீங்க தெளிவா படிக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க 7th ஸ்டாண்டர்ட்ல பாத்தீங்கன்னா எந்த கொஸ்டின் நம்ம படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயநகர பாமினி ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. பட் ஆனா இந்த கொஸ்டின் தான் 11th கேட்டிருக்காங்க. முகலாயர்ல ஒரு தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் மராத்தியர்கள் எழுச்சியில அந்த பாக்ஸ் கண்டென்ட் வந்து தெளிவா கேட்டிருக்காங்க. இப்ப பீஷ்வான பிரதம அமைச்சர், நிர்வாசினா யாரு அப்படின்றதெல்லாம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ 7th ஸ்டாண்டர்ட் இட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இதுல பாருங்களேன், இது வந்து 9th புக்ல பண்டைய நாகரிகங்கள். ஏன்னா இது நல்ல இன்வால்வ் ஆயிருக்கு. ஏன்னா கல்வெட்டுகள் எல்லாமே இதுல இன்வால்வ் ஆகும். இதுல தான் நமக்கு இப்ப கேட்டிருக்கிறது கினிபாம் அப்படின்ற இது கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ ரீசெண்டா அப்டேட்டட் வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா மானூர் கல்வெட்டு இது எல்லாமே இதுல தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் 11th பாத்தீங்கன்னா 11th நம்ம என்ன படிக்கணும் அப்படின்றதுல இதுல பாத்தீங்கன்னா இந்த யூனிட்ல முழுசா இந்த முழு சாப்டரையும் படிக்க தேவையில்லை. அதுல சிந்துவெளி நாகரிகம்னு ஒரு பேஜ் ஸ்டார்ட் ஆகும் பாத்தீங்களா, அதுல இருந்து படிச்சாலே போதும். ஏன்னா அதுல அவ்வளவு தெளிவா இருக்கும். ஆனா கண்டென்ட் வந்து அதிகமா இருக்க மாதிரி இருக்கும். அதாவது இப்போ பாகிஸ்தான்ல இப்ப நம்ம சிந்துவெளி நாகரிகம் அப்படின்றோம். ஹரப்பா எங்க இருந்தது, முகஞ்சதாரோ எங்க இருந்தது, சிந்துவெளி மக்கள் என்ன விலங்குகள் யூஸ் பண்ணாங்க, அவங்களுக்கு என்ன தெரியும் தெரியாது அப்படின்றத பேராகிராஃபா கொடுத்துருப்பாங்க. நீங்க பேசிக் படிச்சுட்டு போனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிரியேட் ஆயிருங்க. சரிங்களா? இதுல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து குப்தர்கள். இதுல வந்து மெயின் மேஜரா பாத்தீங்கன்னா அந்த சிலபஸ் ஆரம்பிக்கும் போதே ஒரு ஸ்னாப்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுலயே தெரியும் இப்ப சமுத்திரகுப்தர் தான் வந்து வெளி நாணயங்களை வந்து வெளியிட்டார் அப்படின்ற விஷயங்கள் இன்வால்வ் ஆகும். சரிங்களா? அடுத்து வந்து பாமினி விஜயநகரம். இதுல இருக்க பாக்ஸ் கண்டென்ட் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இதுல விஜயநகரம் வந்து நாணயங்களை வெளியிட்டாங்க அப்படின்றது தான் நம்ம 7th ஸ்டாண்டர்ட் அதுல இருக்கும். ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் தங்க நாணயம் வெளியிட்டாரு, அது பக்கோடான்னு சொன்னாங்க, அது வாரகன்னு சொன்னாங்க. அதுல யார் உருவம் பன்றி ஒரு உருவம் பதிஞ்சிருக்கும் எல்லா டீட்டெயிலுமே இதுல தெளிவா இருக்குங்க. ஜஸ்ட் ஒரு ரீடு மட்டும் விட்டுருங்க, உங்களுக்கு கிளாரிட்டியா கிடைக்கும். நீங்க படிக்கிறத இங்கே நமக்கு தெரியும் எந்தெந்த கொஸ்டின் கேட்க போறாங்க அப்படின்றது மாதிரி நம்மளே டிஃபைன் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் முகலாயர், மராத்தியர் அது எல்லாமே அங்கேயே இன்வால்வ் ஆயிருதுங்க 7thலயே. இதுல பாத்தீங்கன்னா எத்திக்ஸ்ல பாத்தீங்கன்னா எதை படிக்கணும்னா சிந்துவெளி நாகரிகத்துல தாங்க இதுவரையும் திருப்ப திருப்ப கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்குது.
சிந்துவெளி நாகரிகம் தாங்க. ஸோ அந்த டாப்பிக்கை நீங்கள் தெளிவாக படிச்சிருங்க. இதை எல்லாமே தயவுசெய்து உங்கள் புக்கில் தான் இருக்குது. நான் இன்றைக்கி சொல்கிறேன், ஸ்கூல் புக்கை படித்தா டிஎன்பிசி குரூப் 4 ஈஸியாக அடிச்சிடலாம். எல்லாமே புக்கில் தான் இருக்குது. நம்ம புக்கை தான் படிக்கணும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறது புக்கை தாங்க படிக்கணும். இப்போ ஃபைனலாக நம்மளே ஒரு அனலைஸ்மெண்ட் பண்ணுவோங்களேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ கொஷின்ஸ் நார்மலாக எந்த இடத்துல கேட்கலாம். இப்போ நமக்கு தேவை இதில் 5 கொஷின்ஸுங்க. சரிங்களா? இப்போ சிந்துவெளியில் ஒரு கொஷின், குப்தர்களில் ஒரு கொஷின், மராத்தியர்கள் ஒரு கொஷின், தென்னிந்தியாவின் வரலாறுல ஒரு கொஷின். சரிங்களா? தொல்லியல் தொடர்பான கண்டுபிடிப்புகளில் ஒரு கொஷின். இதுலேயே உங்களுக்கு தெரியுதுங்களா? இதில் ஒன்று அப்படின்னு போட்டாலே இதில் 5 கொஷின் அப்படின்றதுக்கு அவங்க தெளிவான ஒரு இது வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ நம்ம எதை ப்ரையாரிட்டிஸ் பண்ணி படிக்கணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தயவுசெய்து தெளிவாக படிங்க, வெற்றி பெறுங்கள். நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் 2024, 22, 2019 கேட்கப்பட்ட ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி எங்கேருந்து கேட்டாங்க புக்கில் அப்படின்ற ஆதாரத்தோடு உங்களுக்கு விட போகிறோம். ஸோ பார்த்து நீங்கள் பயன்பெறணும். நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீங்கள். வாழ்த்துக்கள்.